நம்மளோட பகுதியில ஜால வித்தைகள், சித்து வேலைகள் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சித்து வேலைகள் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், சுண்ணாம்பு, ஒரு பாத்திரத்துல தண்ணீர். இப்போ இந்த தண்ணீர்ல நம்ம மஞ்சத்தூள் போட்டு கலக்கிறோம். தண்ணீர் நல்லா மஞ்சளா இருக்கு பாருங்க. இது கூட இப்போ சுண்ணாம்பு கலக்கிறோம். இது நம்ம ஆரத்தி கலக்கிறோடைய அதே இதுதான். இப்ப இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலரா இருக்கு. இதை எப்படி நம்ம மறுபடியும் மஞ்சள் கலரா மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு திரவ பொருளை கலக்கிறேன். கலந்துட்டு இருக்க உங்களுக்கு அது மஞ்சள் கலரா மாறுறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு சுண்ணாம்பு கலக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த திரவத்தை கலக்கணும். இப்ப பாருங்க, இது நல்லா திரும்பவும் மஞ்சள் கலரா மாறிடுச்சு. திரும்பவும் பாருங்க, இது நல்லா மஞ்சள் கலரா மாறிடுச்சு. இது கூட நான் என்ன கலந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, லெமன் தான். பண்டைய காலத்துல இந்த மாதிரி ஆரத்தி தண்ணி திரும்பவும் மஞ்சள் கலரா மாறிடுச்சுன்னா அது அபசகனமா நினைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சித்து வேலைகள் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. இத நேரம் இருக்கிறவங்க, ஆர்வம் உள்ளவங்க பண்ணி பாருங்க. இத நீங்க ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். லெமனோட சாரை கையில பூசி இந்த மாதிரி ஆரத்தி கலக்கி அந்த தண்ணியில உங்க விரல் வச்சாலும் அது மஞ்சள் கலரா உங்களுக்கு மாறிடும். ஆர்வம் உள்ளவங்க இத பண்ணி பாருங்க. மற்றொரு ஜால வித்தையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.